வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரசு வேலையை பற்றின டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்விஎஃப் ஆவடியிலேருந்து தான் இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து வந்திருக்கு. இந்த ஹெச்விஎஃப் அப்படின்னு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கல்ஸ் எல்லாம் தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி தான். அதுதான் அதோட ஃபுல் ஃபார்மே, ஹெவி வெஹிக்கல் ஃபேக்ட்ரி. ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்திருக்கு. பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, பிகாம் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 320 காலியிடம் வந்து இருக்குது. என்ன மாதிரியான போஸ்ட்டுக்குன்னா அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு தான் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கான ஸ்டைஃபன் வந்து என்ன, இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து என்ன, இவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்விஎஃப்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதாவது ஹெவி வெஹிக்கல் ஃபேக்ட்ரிலேருந்து வந்திருக்கு. இந்த ஃபேக்ட்ரி வந்து ஆவடி, சென்னையில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலிமா தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ், அதாவது கிராஜுவேட்ஸ் என்ன டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அண்ட் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், இன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2021, 22, 23, 24 பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து போஸ்டிங் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் பாண்டிச்சேரின்னு சொல்லியிருக்காங்க. கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா வேக்கன்சிஸு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்களும் டெக்னாலஜி சைடு முடித்தவங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 30 வேக்கன்சிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 5 வேக்கன்சி, ஆட்டோமொபைல் முடித்தவங்களுக்கு 18 வேக்கன்சிஸ், டோட்டலாக 110 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு இவங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா 9,000 வந்து சொல்லியிருக்காங்க மந்த்லி ஸ்டைஃபன். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியன் சைடு முடித்தவங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சைடு முடித்தவங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வேக்கன்சிஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் 30, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 7, சிவில் இன்ஜினியரிங் 5, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 18, டோட்டலாக இதுவுமே 110 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. 1 இயர் வந்து டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்குன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடித்தாங்களே அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி 3 வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் முடித்தவங்க, அதாவது கிராஜுவேட்ஸ் அப்ரெண்டிஸ் நான் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க. அதில் யாரெல்லாம் வந்துன்னு பார்த்திங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாமு, பிபிஏ, பிசிஏ முடித்தவங்க, இந்த மாதிரியான கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபன் உங்களுக்குமே 9,000 ரூபா, டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது கேட்டகரி 1னா கிராஜுவேட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் முடித்தாங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி வந்து ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து நீங்கள் ரெகுலர் டைமில் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதான் வந்து அவங்களோட மெயினான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாகவே அவங்க வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோ சைடு முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களுமே அதே மாதிரி தான் டிப்ளமோ முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 2nd இயரில் போய் இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அப்படி ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் டிப்ளமோவும் சரி இன்ஜினியரிங் சரி நீங்கள் வந்து ஃபுல் டைமில் ரெகுலர் பேசிஸில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கிற எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்த ஜாபுக்கு. ஓகேவா, அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. கேட்டகரி 3 வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதாவது பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி முடித்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஆர்ட்ஸ் சைடு, காமர்ஸ் சைடு நீங்கள் எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். இதுவுமே வந்து ரெகுலரில் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது 3 இயர்ஸ் வந்து இருக்கும். அந்த 3 இயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலர் டைமில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாருங்கள்,
கேண்டிடேட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து இந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து 1 இயர் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 1 இயர் அல்ல அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிளே வந்து கிடையாது. ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னே வந்து சொல்லிட்டாங்க. இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து சிம்பிளாக வந்து இருக்குது. எந்த விதமான எக்ஸாமும் வந்து கிடையாது. ஸோ இவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி மட்டுமே ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெர்சன்டேஜ், அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓவராலாக வந்து கம்பேர் பண்ணி அதுலேருந்து வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக எங்கே வர சொல்லுவாங்கன்னா, ஹெவி வெஹிக்கல் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை, அதாவது ஆவடியில் இருக்க ஹெவி வெஹிக்கல் ஃபேக்ட்ரி அவங்களோட ஃபேக்ட்ரி மெயின் பிரான்ச்சுக்கே வந்து கூப்பிட்டு தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஒன்ஸ் அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ எந்த விதமான எக்ஸாமுமே இல்லாமல் ரொம்பவுமே சிம்பிளாக தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதாவது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி ஏ, கேட்டகரி பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 17/2/2025 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 17/3/2025 தாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து டைம் இருந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, அதே மாதம் 25/3/2025 வந்து உங்களுக்கு யார் யார் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஆவடி சென்னை தான் போகணும் அவங்க ஆஃபீஸ்க்கு. அதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/4/2025 17/4/2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடந்துடும். அதுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் வந்து செலக்டட் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட போர்ட்டல், அதாவது இதுதான் அவங்களோட போர்ட்டல், அதில் தான் வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டேட் அப்போ 25/3/2025 அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஹோம் பேஜ் போய் ஹோம் பட்டனு ரிலீஜனல் ஈவெண்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா போட் அப்படின்னு சொல்லி இருக்கும். போட்டில் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரீஜன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ரெண்டிஸ் நியூஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொசீட் ஆயிரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினே வந்து சொல்லலாம் நம்ம சென்னையில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னால் நீங்களுமே எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று, எந்த விதமான எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாமு, இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. முழுக்க உங்களோட மார்க்கு, ஆன்லைன் அப்ளிகேஷனு இதை மட்டுமே வச்சு தான் வந்து உங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதை மட்டுமே வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 21, 22, 23, 24 பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ரிமைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யார் யாரெல்லாம் இந்த இயரில் பாஸ்ட் அவுட் ஆனாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் இதுக்கான லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.